அனைவருக்கும் வணக்கம். இப்ப குரூப் 2A கவுன்சிலிங்க டெய்லியும் அப்டேட் வந்து பார்த்துட்டுருக்கோம். இந்த வகையில டே 12 கவுன்சிலிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிருச்சு சரிங்களா? ஸோ அதேதான் நமக்கு முன்னாடி பார்த்த மாரி, இப்போ அடுத்த கேட்டகரீஸ்ல இப்போ ஜெனரல் டர்ன் ஜெனரல் அந்த மாரி எல்லா கேட்டகரீஸ் இருக்க ஜெனரல் சீட்ஸ் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதெல்லாம் ஒவ்வொன்னா ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப நமக்கு பிஎஸ்டிஎம் சொல்லலாம். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய சீட்ஸ்லாம் ஒவ்வொன்னா ஃபில் ஆயிட்டு இருக்கு. ஸோ டோட்டலா நம்ம பார்க்குறப்ப, இன்னும் ஒரு 3432 பணியிடங்கள் வந்து ஃபில் ஆயிருச்சு. இன்னும் ஒரு 1254 காலி பணியிடங்கள் அப்படிங்கிறது இன்னமும் ஃபில் ஆகாம இருக்கு. சரிங்களா? ஸோ போஸ்டிங் வைஸ் என்னென்ன ஃபில் ஆயிருக்கு அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஸோ அது இல்லாம போஸ்டிங் வைஸ் என்னென்ன அவைலபிளா இருக்கு அப்படிங்கிறதையும் நமக்கு குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தோம்னா இந்த ஜூனியர் கோஆப்பரேட்டிவ் ஆடிட்டர் இந்த மாரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்னென்ன சீட்ஸ் இன்னும் எங்கெல்லாம் ஃபில் ஆகாம இருக்கு, எந்த ஊர்ல ஃபில் ஆகாம இருக்கு, என்ன கம்யூனிட்டி வைஸ் ஃபில் ஆகாம இருக்கு, அது எல்லாமே நமக்கு டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்க இந்த டேட்டாஸ் எல்லாம் ஒரு தடவ பார்த்துட்டு, ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா நம்ம கவுன்சிலிங் போனா கரெக்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு பார்த்தோம் அப்படின்னா, இதுல வந்து நமக்கு சீட்ஸ் அவைலபிலிட்டியோட ரேஷியோ ஓகேவா? ஸோ இன்னைக்கு போஸ்டிங்ஸ் எடுத்த எல்லாருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.